Hi friends, welcome back to our channel AL Foodology. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். இன்ஸ்டாகிராம்லயே அப்படியே நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. இன்னைக்கு ஒரு ஹெல்த்தியான மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு தான் செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு செய்யறதுக்காக மட்டன் நெஞ்செலும்பு எடுத்து க்ளீன் பண்ணிவிட்டு மஞ்சத்தூள்லாம் போட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இப்போ நம்ம தனியாக வேக வச்சுட்டு தான் நான் சூப் செய்ய போகிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற மட்டன் கொஞ்சம் ரஃப்பாக இருக்குங்கிறனால. அதனால இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன். தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கொஞ்சமாக உப்பும் சேர்த்துருக்கேன். இதை இப்போ நல்லா பாயில் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். நீங்கள் குக்கரில் சேர்த்து செய்கிறதுனாலும் செய்யுங்க. இப்போ சூப் செய்கிறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்குவோம். ஒரு 5 சின்ன வெங்காயமும் கொஞ்சம் பூண்டு பல்லும் சேர்த்து இதை நல்லா இடித்து தனியாக எடுத்து வச்சுக்குவோம். இப்போ சூப் செய்கிறதுக்கு சூப் செய்கிற அந்த பாத்திரம் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் சேர்த்துக்கிறேன். ஆயில் ஹீட்டான பிறகு தாளிக்கிறதுக்கு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். இது கூட நம்ம இடித்து வச்ச அந்த மிளகு, ஜீரகம், சின்ன வெங்காயம், பூண்டு இதை சேர்த்துக்குவோம். இது கூடவே நான் சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு 10-15 சின்ன வெங்காயம் அதை ஸ்லைஸ் பண்ணி இதோடு சேர்த்துக்கிறேன். ஒரு 1/2 பெரிய வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஒரு 15 செகண்ட் இதை வதக்கி விட்டுக்கோங்க. ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா நம்ம சூப் தான் செய்ய போகிறோம். ஒரு 15 செகண்ட் மட்டும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இதை லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு கட் பண்ண தக்காளியை நான் இதோடு சேர்த்துக்கிறேன். தக்காளியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். சூப்புக்கு ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, அதனால் லைட்டாக நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தக்காளி வதங்கின பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூனுக்கும் கம்மியாக மிளகாய் தூள் சேர்த்துக்கிட்டு இதை நான் இதோடையே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம மிளகு இடித்து சேர்த்துருக்கிறதுனால மிளகாய் தூள் அதிகமாக சேர்க்க வேணாம். இப்போ நம்ம வேக வச்ச அந்த மட்டன் நெஞ்செலும்பை இதோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவோம். வெங்காயம் தக்காளியோடய இதையும் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்ச அந்த தண்ணியை இதோடு சேர்த்துக்கலாம். அதிகமாக தண்ணி வச்சு வேக வச்சுக்கோங்க, அப்போ தான் சூப்புக்கு கரெக்டாக இருக்கும். இது கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தண்ணி வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க. சூப் உங்களுக்கு அளவு பொறுத்து. நான் அந்த மிளகு இடித்த அந்த கல்லுலேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதோட சேர்த்துருக்கேன். சூப்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குவோம். உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒன்றா நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சுக்குவோம். இதை ஒரு 1/2 அன் ஹவர் விடுவோம். நல்லா சூப்பு கொதித்து ரெடியாகி வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே நான் மட்டன் நெஞ்செலும்பு குழம்பு ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன், லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பார்க்குறேன். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் ஓப்பன் பண்ணிட்டேன். பாருங்கள், சூப் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா கொதிச்சிருக்கு பாருங்கள். இந்த லைட்டாக நான் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நல்லா நம்ம சேர்த்த அந்த வெங்காயம், சின்ன வெங்காயம் எல்லாமே நல்லா பாயில் ஆகி கறிலாம் நல்லா சூப்பராக கொதித்து சூப் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் நான் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை உடனே சர்வ் பண்ணாமல் ஒரு 10 நிமிஷம் நம்ம க்ளோஸ் பண்ணி அப்படியே விட்டுருவோம். அந்த கொத்தமல்லி இலையோட எசன்ஸ்லாம் நல்லா ஹீட்டில் இறங்கியிருக்கும். இப்போ நான் ஒரு 10 நிமிஷம் கழித்து தான் சூப் ஓப்பன் பண்ணேன். பாருங்கள், சூப்பராக மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. இதை இப்போ சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன். சூப்பரான நம்மளோட மட்டன் நெஞ்செலும்பு சூப் ரெடி ஆகிடுச்சு. இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நல்ல ஹெல்த்தியும் கூட. இது மார்னிங் டைம்லேயும் நம்ம குடிக்கலாம், அதே மாதிரி ஈவினிங்லேயும் இதை நம்ம சாப்பிட்லாம். நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும். மட்டன் நெஞ்செலும்பு கறியை சூப்போடு சாப்பிட மாட்டாங்கங்கிறதுனால நான் மட்டன் நெஞ்செலும்பு கறி மட்டும் தனியாக எடுத்து ஃப்ரை பண்ணியிருக்கேன். அதே வீடியோ எடுத்திருக்கேன், சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன், மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நான் செஞ்ச மாதிரி நீங்களும் இந்த மட்டன் நெஞ்செலும்பு சூப்பு செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.